வணக்கம். ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ். நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டுடைய அடுத்த ஸ்டோரியான ஜார்ஜ் பஞ்சம் கி நாக் அந்த ஸ்டோரியினுடைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसனுடைய தமிழாக்கத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க. सरकारी तंत्र में जॉर्ज पंचम की नाक लगाने को लेकर जो चिंता या बदहवासी दिखाई देती है वह उनकी किस मानसिकता को दर्शाती है. இப்படியும் கேட்பாங்க. जॉर्ज पंचम की नाक को लेकर सरकारी क्षेत्र की बदहवासी किसी मानसिकता की द्योतक है. இந்த क्वेश्चनக்கு என்ன அர்த்தம்னா ஜார்ஜ் பஞ்சம் அவருடைய அதாவது ஜார்ஜ் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஸ்டாச்சுவில் மூக்கை உடைச்சிருவாங்க. அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு சர்க்காரி க்ஷேத்ரக்கி அந்த கவர்மெண்ட் அந்த துறையில் என்ன விதமான அவங்களுக்கு ஒரு பதகுவாசினா டிஸ்கிரேஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு எந்த விதமான ஒரு அவமானம் கிஸ் மானசிக்தா கி தியோதக் ஹே. மானசிக்தானா என்னதுன்னா அவங்களுடைய மைண்ட் செட்டு எதை குறிப்பிடுவதாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. பதில் सरकारी तंत्र में जॉर्ज पंचम की नाक लगाने को लेकर जो चिंता और बदहवासी दिखाई देती है. सरकारी तंत्र கவர்மெண்ட்டில் ஜார்ஜ் பஞ்சம்னுடைய அந்த மூக்கை திரும்ப அந்த இடத்துல லகானேனா அந்த இடத்துல அதாவது ஒரு சரி பண்ணுறது அதை எடுத்துக்கிட்டு எந்த விதமாக ஜோ சிந்தா ஒரு பதஹ்வாசி திகாயி தேத்தி ஹை எதை குறிப்பிடுதா இருந்துச்சுன்னா உசுசே உன்கி குலாம் மானசிக்தா கா போத் ஹோதா ஹை. அதுலேருந்து என்ன அது குறிப்பிட்டுச்சுன்னா அடிமைத்தன மனநிலையை அது குறிப்பதாக இருந்தது. குலாம்னா அடிமைத்தன மனநிலையை போத்னா குறிப்பதாக இருந்தது. इससे पता चलता है कि இதனால என்ன தெரியுதுன்னா வே ஆஜாத் ஹோக்கர் பி அங்கிரேஜோ கே குலாம் ஹை. நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைத்தும் சுதந்திரம் கிடைத்தும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையாக நம்ம இருக்கிறோம். उन्हें अपने उस अतिथि की नाक बहुत मूल्यवान प्रतीत होती है. அதனால தான் அவங்க அந்த பிரிட்டிஷ்காரனான ஜார்ஜ் பஞ்சம்னுடைய அந்த நாக் மீன்ஸ் மூக்கு அது ரொம்பவுமே வேல்யூபிளாக அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஜிஸ்னே பாரத்துக்கோ குலாம் பனாயா அவர் அபமானித் கியா. அவங்க தான் பிரிட்டிஷ்காரங்க தான் நம்மளுடைய இந்தியாவை குலாம்னா அடிமைப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. वे नहीं चाहते कि वे जॉर्ज पंचम जैसे लोगों के कारनामों को उजागर करके अपनी नाराजगी प्रकट करे. அவங்க ஜார்ஜ் பஞ்சம் அவங்க அந்த மாதிரி மக்களினுடைய அந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த இந்திய மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு இதாக பிடிக்கல. அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அவருடைய சிலையினுடைய மூக்கை உடைச்சிருக்கிறாங்க. அப்படி நாரஜ்கி பிரகட் கரேனா என்னது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. வே உன்ஹே அப் பி சம்மான் தேக்கர் அப்படி குலாமி பர் மோஹர் லகாயே ரக்னா சாஹ்தே ஹை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவர்கள் நம்மளுக்கு ஒரு மரியாதை ஹானர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு ஆனால் நம்மளை ஒரு அடிமையானவங்க அப்படிங்கிற அந்த முத்திரை, மோஹர்னா முத்திரையை நம்ம மேலே இடுறதுக்கு தான், முத்திரையிட தான் அவங்க இன்னமும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. इस पाठ में अतिथि देवो भव की परंपरा पर भी प्रसन्न सिंह लगाया गया है. இந்த பாடத்தில் அதாவது அதிதி தேவோ பவனா என்ன அர்த்தம்னா விருந்தினர்களை தெய்வத்திற்கு ஈக்குவலாக தெய்வத்திற்கு சமமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தமிழர்களுடைய மரபு. அதுதான் பரம்பரா பர்பினா இது ஒரு பரம்பரையான ஒரு மரபு. அதுலேயே ஒரு கேள்விக்குறி ஏற்படுவதாக இருக்கிறது. லேகக் கஹ்னா சாஹ்தா ஹை கி இதில் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதிதி கா சம்மான் கர்னா டீக் ஹை. நீங்கள் விருந்தினருக்கு விருந்தினர் மீன்ஸ் இப்போ இது எதை குறிப்பிடுதுன்னா அந்த கதையில் என்னதுன்னா இவங்க வராங்க, எலிசபெத் ராணி எலிசபெத் வராங்க எங்கே டெல்லிக்கு அதாவது இந்தியாவுக்கு வராங்க சுற்றி பார்க்க. அதாவது ஒரு ராயல் இப்போ எப்படி
மோடி வராங்க, இது அமெரிக்க அதிபர் வராங்க, பில் கிளின்டன் வராங்க. அந்த மாதிரி அந்த டைமில் வந்து ராணி எலிசபெத் வந்து இந்தியாவுக்கு வர டைமில் இவருடைய மூக்கு என்ன ஆயிடுது, உடஞ்சி போயிடுது. அப்போ வந்து இப்போ அவங்களுடைய ரிலேஷன் தான், ராணி எலிசபெத்தினுடைய ரிலேஷன் தான் இவர் ஜார்ஜ் பஞ்சம். அப்போ அவங்க ஏதாவது நினச்சிடக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த சிலையை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற இதில் வந்து ரொம்ப ஒரு மும்மரமாக காமிப்பாங்க. அதுதான் இந்த கதையே. அப்போ அந்த மாதிரி விருந்தினருக்கு வந்து நம்ம வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு ஹானர் பண்ணலாம், ஆனால் அது நம்மளுடைய கௌரவத்திலேருந்தே எடுத்து கொடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாதுன்னு இந்த இடத்துல ஆத்தர் சொல்கிறாரு. லேக கஹனா சாத்தாஹைக்கு அதிதிகா சம்மான் கர்னா டீக்கை, நீங்கள் விருந்தினருக்கு மரியாதை கொடுக்கலாம், ஆனால் அந்த மரியாதை கிந்து வக அப்பனே சம்மான் கி கீமத் பர் நஹி ஹோனா சாயே, அது நம்மளுடைய கௌரவத்தை செலவு பண்ணி தான் அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த क्वेश्चन, रानी एलिजाबेथ के दर्जी की परेशानी का क्या कारण था? उसकी परेशानी को आप किस तरह तर्कसंगत ठहराएंगे? இந்த क्वेश्चनக்கு என்ன அர்த்தம்? ராணி எலிசபெத்தினுடைய டெய்லர்னுடைய குழப்பத்திற்கு காரணம் என்னவாக இருந்தது? அதை அவங்களுடைய குழப்பத்தை வந்து நீங்கள் எந்த மாதிரி உங்களையால் அதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ராணி எலிசபெத்துக்கே दर्जी की परेशानी यह थी कि रानी भारत, पाकिस्तान और नेपाल के शाही दौरे पर कौन सी वेशभूषण धारण करेंगे? என்ன குழப்பம்? ஏன்னா அப்போ வந்து இப்போ ராணி வந்து ஒரு சுற்றுலா வந்து மேற்கொண்டிருக்காங்க, அதாவது இந்தியாவுக்கு வந்து பயணமாக வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து பாரதத்துக்கு, இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் நேபாளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அவங்களுடைய ட்ரெஸ்ஸினுடைய பொறுப்பு வந்து அந்த டெய்லருக்கு தான் உரியது. அப்போ அவங்க எந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த எப்படி சொல்கிறது, அந்த வெப்பநிலை, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் வந்து போட்டிருக்கணும். அதை பற்றி இந்த டெய்லருக்கு தான் அவங்களுடைய பொறுப்பாக இருந்திருக்குது. அப்போ அதனால தான் அவர் வந்து குழப்பம் அடைகிறார். வேஷ்பூஷன் தாரன் கரேங்கே, கவுன்சி வேஷ்பூஷன், எந்த மாதிரியான அவங்களுடைய அலங்காரம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரே குழப்பம் அடைந்தார். உசே லகதா தா கி ராணி கி ஆன் பான் ஷான் பி பனி ரஹ்னி சாயே, அதாவது அவர் ரெடி பண்ணுற ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அதாவது ராணியும் பெருமைப்பட வேண்டும். அவருடைய உடைகள் வெவ்வேறு நாட்டுடன் ஒத்துப்போகவும் வேண்டும். அவர் உஸ்கி வேஷ்பூஷா விபின்ன தேசோக்கே அனுகுல் பி ஹோ, ஒரு அனுகூலமாகவும் இருக்கணும். அவங்க டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போகிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு ஒரு அனுகூலமாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த குழப்பத்தில் டெய்லர் இருக்கிறாரு. दर्जी की परेशानी जरूरत से अधिक है, அதனால எப்போதும் விட குழப்பத்தை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. किसी देश में घूमते वक्त अपने कपड़ों पर आवश्यकता से अधिक ध्यान देना, அவங்க ஏதாவது ஒரு நாட்டுக்கு வந்து உங்களுக்கு சுற்றுலா போகிறப்ப அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸஸ் மேலே ரொம்பவுமே ஒரு அதிக கவனத்தை கொடுக்கணும். சக்கா சவுண்ட் பைத்தாக்கறனா அனாவசியக்கை, அது வந்து ரொம்ப அப்படியே ஷைன் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. சக்கா சவுத்துனா ஷைன் ஆகுறது, அதை ரொம்ப அப்படியே ஷைனிங்காக இப்போ கண்ணை கூசுகிற அளவுக்குலாம் ரொம்ப அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பரந்து यदि रानी अपने कपड़ों को लेकर परेशान है दो दर्जी बेचारा क्या करे, ஆனாலும் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ்னுடைய இதில் வந்து ஏதாவது குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல பேச்சாரா தர்ஜி தான் என்னதான் செய்ய முடியும். உசேதோ ராணி கி ஷான் और वातावरण के अनुकूल वेशभूषण तैयार करनी ही पड़ेंगे, அதனால அந்த டெய்லர் வந்து ராணிக்கு அவங்களுடைய அந்த வாத்தாவரனுக்கு தகுந்த மாதிரி ஒரு அனுகூலமான ஒரு ட்ரெஸ்ஸை தயார் பண்ண வேண்டியதாக இருந்தது. அடுத்த क्वेश्चन, और देखते ही देखते नई दिल्ली का काया पलट होने लगा. नई दिल्ली के
काया पलट के लिए क्या क्या प्रयत्न किए गए होंगे. அப்போ இப்போ ஒரு இப்போ ராணி வராங்க இந்தியாவுக்கு சுற்றுலா மேற்கொள்ள வராங்க. அப்போ எவ்வளோ ஒரு க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ராணி டெல்லிக்கு வராங்க. அப்போ நை தில்லிக்கே காயா பலட் கேலியே கியா கியா பிரயத்தன் கியே கயே. அப்போ அந்த நை தில்லியவே புது டில்லியவே என்ன செய்கிறாங்க, அப்படியே ஒரு புது உருமாற்றத்துக்கு என்னென்ன முயற்சி அவங்க மேற்கொள்கிறாங்க அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்குறது. आंसर, नई दिल्ली के काया पलट के लिए सबसे पहले गंदगी के डेरों को हटाया गया होगा. அப்போ புதுடெல்லியில் இருக்கிற அந்த குவியலான குப்பைகளை அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. சடக்கோ சர்க்காரி இமாரத்தோ அவர் पर्यटन स्थलों, सड़कोना रोड, सरकारी इमारतोना गवर्नमेंट ऑफिसेस அந்த பில்டிங்ஸ்லாம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பில்டிங்ஸ். और पर्यटन स्थलोना सुट्रुला टूर प्लेसेस सुट्रुला तलंगल को रंग पोता और सजाया सवारा गया होगा. रंग पोताना அந்த இடத்துல அவங்க நல்லா ஒரு பெயிண்டிங் பண்றாங்க, வெள்ளை பூசுதல் அதை பண்ணிட்டு. அவர் சஜாயா சவாரானா, சஜாயானா அதை டெக்கரேட் பண்ணி அலங்கரித்து, சவாரானா நல்லா ஒழுங்குபடுத்துறாங்க, அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. உன் பர் பிஜிலியோ கா பிரகாஷ் கியா கயா ஹோங்கா. அதில் அவங்க அந்த லைட்டு அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான அந்த இதையும் பிரகாசத்தையும் கொடுக்குறாங்க. சதாசே பந்த் படே ஃபவாரே சலாயே கயே ஹோங்கே. எப்போதுமே க்ளோஸில் இருந்த அந்த ஃபவுண்டன் ஆட்டம் இருக்கும் ஒவ்வொரு ரோட்டுலையும், அதெல்லாம் மூடி இருந்த ஃபவுண்டன்லாம் நடத்துறதுல இருந்து, அதாவது ஒர்க் ஆணுச்சு. அந்த நீரூற்றுல இருந்து வாட்டர் வர வைக்கிறாங்க புது மாதிரியா. பீட் பாட் வாலி ஜகஹோ பர், ரொம்ப கூட்டம் நிறைந்த இடத்துல ஒரு டிராஃபிக் போலீஸ்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இவங்க எலிசபெத் ராணி வராங்க அப்படின்னோடனே பீட் பாட் வாலி ஜகஹோ பர், கூட்டம் நிறைந்த அந்த சாலைகளிலெல்லாம் டிராஃபிக் போலீஸ்கா விசேஷ் பிரபந்த் கியா கயா ஹோங்கா. டிராஃபிக் போலீஸ் எல்லாம் அந்த இடத்துல உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அரேஞ்ச் பண்ணி ரொம்ப ஸ்பெஷலாக்குறாங்க இந்த புது டில்லியை. அடுத்த கொஸ்டின், आज की पत्रकारिता में चर्चित हस्तियों के पहनावे और खान पान संबंधी आदतों आदि के वर्णन का दौर चल पड़ा है. इस प्रकार की पत्रकारिता के बारे में आपके क्या विचार है? அப்ப மேல இருக்கிற அந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா, இன்றைய காலகட்டத்தின் பத்திரிகையினுடைய அந்த மெயின் அந்த ஒரு செய்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னவா இருக்குன்னா, பிரபலங்களின் உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அந்த இதுதான், அதை பற்றி தான். அதை காண்பான்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை, ஹஸ்தியோனா பிரபலங்கள், அந்த மாதிரி அதை எடுத்துட்டு ஆதத்தோ ஆதிக்கே வர்ணன், அவங்களுடைய அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ஒரு வர்ணனை பண்றாங்க, விளக்குறாங்க. அப்ப இஸ் பிரகார் கி பத்திரகாரிதா கே பாரேமே, அப்ப அந்த மாதிரி இருக்கிற அந்த ஜெர்னலிசம்னு சொல்றாங்க, பத்திரிகைன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதை பத்தி உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, இஸ் तरह की पत्रकारिता आम जनता विशेषकर युवा पीढ़ी पर क्या प्रभाव डालती है? பிரபாவ்னா என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுது, இதை ஃபாலோ பண்ற யுவ பீடி பர்னா வருகின்ற அந்த புதிய தலைமுறை பிள்ளைகள், வருகின்ற அந்த யுவ பீடினா இளைஞர்கள், அவங்க மேல ஸ்பெஷலாக அவங்க மேல என்ன மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படுது அப்படின்னு ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர், इस प्रकार की पत्रकारिता मनोरंजन पत्रकारिता के अंतर्गत आती है. இந்த மாதிரி பத்திரிகை எதுக்கு உள்ளடக்கியதாக இருக்குன்னா, ஒரு பொழுதுபோக்கு பத்திரிகையாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜெர்னலிசமாக அதை உள்ளடக்கிய பத்திரிகையாக இருக்கிறது. हर देश का फैशन अपने समय के महत्वपूर्ण नायक नायिकाओं की वेशभूषण को देखकर चलता है. ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த
ஃபேஷன், அந்த ஃபேஷன்ங்கிறது அந்த டைமில் எந்த ஒரு ஆக்டர்ஸ் ஃபேமஸாக இருக்காரோ அவருடைய ட்ரெஸ்ஸஸை பார்த்து தான் அது உங்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அத்தக मनोरंजन पत्रकारिता का चर्चित हस्तियों के खान पान और पहनावे को लेकर बातें करना स्वाभाविक है. அப்போ அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஜர்னலிசம் அந்த பத்திரிகையில் கண்டிப்பாக அந்த மாதிரி பிரபலங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய சாப்பாட்டு முறை, அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ், பகனாவேனா அவங்களுடைய அணியக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், அதை எடுத்துட்டு தான் விஷயம் போகிறது இயல்பானது தான். இன் பாத்தோக்கோ சீமித் மகத்துவ தேனா சாயே. இந்த விஷயத்துக்கு தான் அவங்க ரொம்ப ஒரு பெஸ்ட்டை கொடுக்குறாங்க, அதாவது அந்த பத்திரிகையாளர்கள். இனியே சமாச்சார் பத்திரிகை பீதரி पृष्ठों पर मनोरंजन परिशिष्ट के अंतर्गत ही स्थान मिलना चाहिए. அப்ப இந்த மாதிரி செய்தித்தாளில் கூட உள்ளார இருக்கிற பேஜஸ்ல பீதரி पृष्ठों அப்படின்னா உள்ளார அந்த பேப்பர்ல இருக்கிற உள்பக்கங்கள்ல மனோரஞ்சன் பரிசிஷ்டுக்கே அந்தர்கித் ஹி ஸ்தான் மில்னா ஹை அப்படின்னா என்னதுன்னா அந்த பொழுதுபோக்கான இதெல்லாம் அந்த இடத்துல உங்களுக்கு சேர்க்கப்படுகிறது. इन्हें राष्ट्रीय समाचार पत्रों की पहली खबर बनाना आवश्यकता से अधिक महत्व देना है. அவங்க ஃபர்ஸ்ட் பேஜில் போடுற அந்த நியூஸை விட இந்த மாதிரி பொழுதுபோக்கு நியூஸுக்கு ரொம்பவுமே ஒரு அதிகமான ஒரு மகத்துவத்தை அவங்க ஆவாசியக்தாசே, அது அப்படின்னா என்னது, தேவைக்கும் அதிகமாக ஒரு மகத்துவத்தை கொடுக்குறாங்க. அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறப்ப பொழுதுபோக்கு அந்த இடம் பயங்கரமாக ஒரு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப இதாக டெக்கரேட் பண்ணி இதாக பண்ணியிருப்பாங்க. இஸ் பிரவருத்தி பர் ரோக்கு லகானி சாயே. இந்த பிரவருத்தி மீன்ஸ் அந்த போக்கு, அந்த முறை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். அடுத்த கொஸ்டின்குரிய ஆன்சர், அதாவது அந்த மாதிரி பத்திரிகையில் அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறையில நம்ம பார்த்துட்டு பொதுமக்கள் விசேஷமாக இளைஞர்கள் மேலே என்ன ஒரு பாதிப்பு ஏற்படுது, என்ன ஒரு தாக்கம் உண்டாகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர், इस तरह की पत्रकारिता आम जनता को रहन सहन के दौर तरीकों और फैशन आदि के रहन सहना அவங்களுடைய வாழ்க்கை முறை, தயிர் தரிக்கோனா அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல், அந்த ஃபேஷன், அதெல்லாம் ஆதிக்கே பிரதி ஜாகுரூக் கர்த்தி ஹை. அது எல்லாம் ஒரு ஜாகுரூக்னா என்ன சொல்கிறது, ஒரு அவேர்னஸை ஏற்படுத்துது. யாருக்கு, அந்த மாதிரி இவங்களுக்கு இளைஞர்களுக்கு, அவங்களாட்டமே நம்ம ஆகணும், அந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. பகுத் சே யுவக் யுவத்தியாங் படாயி லிக்காயி சே அதிக ஃபேஷன் மே ருச்சி லேனே லக்தே ஹை. அப்போ ரொம்ப அதிகமான இளைஞர்கள் அவங்களுடைய படிப்பை விட அதிகமான இதை இந்த ஃபேஷனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. வே காம் கி बातों से अधिक ध्यान ऊपरी दिखावे पर देने लगती है. அவங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விட அதிகமாக இதில் தான் அவங்களுடைய கவனம் செல்கின்றது. அதாவது திக்காவேனா ஒரு ஷோ, அதாவது நம்மளுடைய அழகு நம்மளுடைய சிரிப்பில் தான் இருக்குது. ஆனால் அந்த மேக்கப் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா அந்த ட்ரெஸ்ஸஸ் அந்த திக்காவேல தான் அவங்களுடைய தியான் மீன்ஸ் அவங்களுடைய கவனம் அதில் தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், जॉर्ज पंचम की लाट की नाक को पुनः लगाने के लिए मूर्तिकार ने क्या क्या यत्न किए. எத்தனை நாளும் முயற்சி தான். ஜார்ஜ் பஞ்சம் கி லாட் கி நாக்கு கோ, அப்போ ஜார்ஜ் பஞ்சம்னுடைய அந்த மூக்கு சம்பந்தப்பட்ட அதை திரும்ப ரிட்டன் அந்த இடத்துல பொருத்துறதுக்காக, மூர்த்திகார்னா அந்த சிலை செய்பவர்கள், அந்த மூர்த்திகாரனே என்னென்ன மாதிரி முயற்சி செய்தார். जॉर्ज पंचम की लाट की नाक को लगाने के लिए मूर्तिकार ने अनेक प्रयत्न किए, நிறைய முயற்சி பண்ணாரு. उसने सबसे पहले उस पत्थर को खोजने का प्रयत्न किया. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு, அந்த சிலை முத எந்த கல்லுனால செய்யப்பட்டது, பத்தர்னா கல்,
சப்சே பகலேனா முதல் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பத்தர் வந்து தேடுற முயற்சியை இறங்குறாரு. ஒவ்வொரு சிலை ஒவ்வொரு கல்லில் செஞ்சுருப்பாங்க. கோஜ்னேனா தேடுறது. ஜிஸ்ஸே வகு மூர்த்தி பனிதி, அப்போ அதில் தானே அவங்க அந்த ஸ்டாச்சுவை பண்ணியிருப்பாங்க. இஸ்கேலியே பகலே உஸ்னே சர்க்காரி ஃபைலே டூட்வாயி, அப்போ அதுக்குன்னு ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை போய் தேடுறாரு. ஃபிர் பாரத் கே சபி பஹாட்டோ அவர் பத்தர் கி கானோ கா தௌர் கியா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, பாரதத்தில் இருக்கிற எல்லா மலைகள் பஹாட்டோ அவர் பத்தர் கி கானோ, பத்தர் கி கானோனா கல் சுரங்கங்கள் அப்படின்னு அர்த்தம். பத்தர் கி கானோக்கா தௌரா கியானா மேற்பார்வையிடுறாரு, போய் ஒவ்வொரு சுரங்கமாக போய் அந்த கல் கிடைக்குமா அப்படின்னு. ஃபிர் பாரத் கே சபி மகாபுருஷோ கி மூர்த்தியோ கா நிரீக்ஷன் கர்னே கேலியே. அப்புறம் என்ன பண்றாரு, ஃபிர் அப்படின்னா என்னதுன்னா மேலும், பாரத்துக்கே சபி மகாபுருஷோ கி மூர்த்தியோ, பாரதத்தினுடைய இந்தியாவினுடைய எல்லா தலைவர்களுடைய ஸ்டாச்சுவையும் அதை போய் என்ன பண்றாரு, ஆய்வு பண்றாரு. நிரீக்ஷன்னா ஆய்வு பண்றது, இன்ஸ்பெக்ஷன் பண்றது. கர்னே கேலியே பூரே தேசுக்கா தௌரு கியா, எல்லா தேசத்தையும் அவரு பார்வையிடுறாரு. अंत में जीवित व्यक्ति की नाक काटकर ஜார்ஜ் பஞ்சம் की मूर्ति पर लगा दी. கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு உயிருள்ள மூக்கை தான் அவங்க கட் பண்ணி அந்த ஜார்ஜ் பஞ்சம்னுடைய மூர்த்தியில் பொருத்துற மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ம இந்த கஹானியில் 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. அதுக்குரிய தமிழாக்கத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.